Hi friends, வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினைகள், அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு, வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு. தாய்மொழியில் தெரிகின்ற தங்களின் பணி சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சயின்ஸ் லெசனுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி வெங்கடேசன். நிச்சயம் நான் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன். சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம், அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஓகேவா? ஒரு வேதிவினையில், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆக்சிஜனை சேர்த்தாலோ, அதாவது ஒரு ஆக்சிஜனை சேர்த்தாலோ இல்லைனாக்கா ஹைட்ரஜனை நீக்கினாலோ அது ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேவா? அதாவது ஆக்சிஜனை சேர்த்தா இல்லைனாக்கா ஹைட்ரஜனை நீக்கினா, ஓகேவா, இது வந்து ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. வேதிவினையில் ஆக்சிஜனை நீக்கல் அல்லது ஹைட்ரஜனை சேர்த்தல், இது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஆக்சிஜனை சேர்த்தாலோ இல்ல ஹைட்ரஜன் நீக்கினாலோ அது வந்து ஆக்சிஜனேற்றம், இல்லைன்னா ஆக்சிஜனை வந்து நீக்கினாலோ இல்லைன்னா ஹைட்ரஜனை வந்து சேர்த்தாலோ அது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். ஓகேவா? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இப்போ வந்து குளோரினுக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கும் நடக்கிற ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு பிளஸ் குளோரின் Cl2, இது வந்து ரியாக்ட் ஆகி 2HCl ஒரு சல்ஃபரையும் தருது. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது. இது வந்து H2Sல ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிறதால அது வந்து ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? நம்ம இங்க முன்னாடியே பார்த்த மாதிரி ஹைட்ரஜனை நீக்குதல் ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? அதனால நம்ம H2Sல வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுது, அதனால இது ஆக்சிஜனேற்றம் அடையுது. பட் வந்து இதுவே Cl2 பாருங்க, Cl2ல வந்து ஹைட்ரஜன் வந்து சேருது. ஓகேவா? Cl2ல ஒரு ஹைட்ரஜன் சேர்றதால இது வந்து ஒடுக்கம் அடையுது, ஆக்சிஜன் ஒடுக்கம். நம்ம இங்க பார்த்துக்கோம், ஹைட்ரஜனை சேர்த்தல் ஆக்சிஜன் ஒடுக்கம். ஓகேவா? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேவா? இது புரியுதா? இப்ப ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் பற்றி எலக்ட்ரான் கொள்கை. ஓகேவா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈடுபடுற அணு, அதாவது ஒரு ஆட்டம் ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்தால் அது ஆக்சிஜனேற்றம் எனப்படும். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் சார்ஜ், அப்புறம் நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை அது. ஓகேவா? நியூட்ரானுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ் சார்ஜ்ன்றதால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈடுபடுற அணு வந்து ஒண்ணு இல்ல அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்தா அது வந்து ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? இந்த எலக்ட்ரான் இழப்பு வந்து என்ன ஆகுதுனாக்கா நேர் மின்னோட்டத்தை வந்து அதுல அதிகப்படுத்தும். ஓகேவா? மைனஸ் சார்ஜ் வெளில போனாக்கா அதுல பிளஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க, Fe2+ ஐயான்ஸ். இந்த Fe2+ ஐயான்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறோம்னாக்கா இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளில போகுது, அதனால Fe3+. ஓகேவா? அதோட நேர் மின்னோட்டம் அதிகமாகுது. ஓகே, Fe2+ இருந்தது, இங்க வந்து Fe3+. ஓகேவா? 3+ ஐயான்ஸ். இது வந்து இதுல வந்து நேர் மின்னோட்டம் அதிகமாகுது. இதுல எலக்ட்ரான்களை எடுக்கிற இந்த Fe2+ ஒடுக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் ஒடுக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜனேற்றம் பார்த்தோம், இது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதிவினையில பங்கேற்கிற அணு இல்லைன்னா அணு தொகுதிகள், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல பங்கேற்கிற ஆட்டம் இல்லைன்னா ஆட்டம் குரூப்ஸ் வந்து ஒன்னு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை வந்து பெற்றால், அதாவது வாங்கிக்கிட்டாக்கா அது வந்து ஒடுக்கம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதனால வந்து எதிர் மின்னோட்டம் அதிகரிக்கும். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாகுது, அதாவது ஒண்ணு எலக்ட்ரான்களை பெற்றால் அது வந்து ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல வந்து Fe3+ ஐயான். ஓகேவா? இது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ஏற்குது. ஓகேவா? எலக்ட்ரான் ஏற்கிறதால Fe2+, இதுல வந்து நேர் மின்னோட்டம் குறையுது, அதே சமயத்துல எதிர் மின்னோட்டம் அதிகரிக்குது. ஓகேவா? இங்க 3+ இருந்தது, ஒரு எலக்ட்ரானை ஏற்ற உடனே இது வந்து Fe2+ மாறி போகுது. ஓகேவா? இந்த எலக்ட்ரான்களை ஏற்கிற Fe3+ அப்படின்ற இது வந்து ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பியும் அடுத்த லெசன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏதாச்சும் தப்பு இருந்ததுனாக்கா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.